அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் கணினி தொடங்குதல் அப்படிங்கிறதுல ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம இந்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். கணினி தொடங்குதல் அப்படின்னு பார்க்குறப்ப கம்ப்யூட்டர் 2 விதமாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ 2 விதமாக நம்ம கம்ப்யூட்டரை தொடங்கலாம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பூட்டிங் அண்டு வார்ம் பூட்டிங் அப்படின்றாங்க. அதில் கோல்டு பூட்டிங் தன் தொடக்கம்னா என்ன, தமிழில் தன் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் தொடக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கணிப்பொறியை முதலில் தொடங்குவதை தன் தொடக்கம் அல்லது வன் தொடக்கம் எனலாம் அப்படிங்கிறது கடந்த வாரமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க முறையில் மின் இணைப்பை தொடங்கும் போது ரோமில் உள்ள போஸ்ட் நிரல் இயக்க தொடங்கும் அப்படின்றாங்க. ஸோ ஆல்ரெடி ரோமோட எக்ஸ்பேண்ட் பார்க்குறப்ப ரீட் ஒன்லி மெமரி, இதில் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சரிங்களா? இந்த போஸ்ட் ப்ரோக்ராம் தான் அதை பற்றி இப்போ நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த போஸ்ட் ப்ரோக்ராம் முதல்ல நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நம்ம ஆன் பண்ணும்போது ரோமில் இருக்கிற போஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்டில் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, மவுஸ் கனெக்ட் ஆகிருக்கா, அப்புறம் ஹார்ட் டிஸ்கில் ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி போன வாரம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இது உடன் தொடக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அட் எனி காஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு இஃப் யூ வாண்ட் டு ஷட் டவுன் வி கேன் ஷட் டவுன். ஸோ இந்த மாதிரி ஷட் டவுன் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்யூட்டரை ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி ஸ்டாப் பண்ணால் அதுக்கு பேர் உடன் தொடக்கம் அப்படின்றாங்க. அதான் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு கணிப்பொறியை ஏதேனும் ஒரு சூழலில் மீண்டும் தொடங்குதலை உடன் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 2 விதமாக தொடங்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டாக போய் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னொன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஸ்டாப் பண்ணுறது. இதுதான் ஸோ முதல்ல நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரோமில் இருக்கிற போஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். 2வது உடன் தொடக்கத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப சில ஃபால்ட்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்த ஸ்லைட் பாருங்கள். இங்கே பாருங்களேன், சுவிட்ச் ஆன் பண்ணோம். ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது, ரேமில் எந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. ரேமுங்கிறது ஒரு ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஆனால் ரோமில் இருக்கிற போஸ்ட் என்ன பண்ணும், போஸ்ட்டுங்கிறது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இந்த போஸ்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த போஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், செக்ஸ் டிவைசஸ், கீபோர்டு, மானிட்டர், இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கா, கனெக்டர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த போஸ்ட் செக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் செக் பண்ண உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு லோடர் கிரியேட் ஆகுன்னு சொன்னோம். பூட்டிங் பாருங்கள், பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுன்னு சொன்னோம். இந்த பூட் ஸ்ட்ராப் லோடருங்கிற ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஹெச்டினா ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஓஎஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரிங்களா? அந்த ஓஎஸ் எக்ஸிக்யூட் ஆன பிறகு கம்ப்யூட்டர் ஆன் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கோல்டு பூட்டிங் அப்படிங்கிறத. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ரேமில் எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரேம்னா என்ன, ரோம்னா என்னங்கிறத நம்ம அடுத்த பாடத்தில் படிக்க போகிறோம். சரியா? நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரேமோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். அதனால் நான் ரேம் அப்படிங்கிறத இப்பயே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ரேம் எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆக உடனே ரேமில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்புறம் ரோமில் ரீட் ஒன்லி மெமரியில் போஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஃப்ரீ டிஃபைண்டாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரோம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும். சரியா? கம்ப்யூட்டரில் எல்லா கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பயாஸில் பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஓஎஸில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஓஎஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த இமேஜை பாருங்கள். இதுதான் கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். சாப்டர் 1 இஸ் ஓவர். சரிங்களா? சாப்டர் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பார்த்தோம், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கணிப்பொறியின் தலைமுறைகளை பற்றி படித்தோம். இன்புட் டிவைஸை பற்றி படித்தோம், அவுட்புட் டிவைஸை பற்றி படித்தோம். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை எப்படி நம்ம 2 விதமாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங். தன் தொடக்கணும் என்ன, உடன் தொடக்கணும் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, ரைட். இதோட நம்ம ஃபஸ்ட் லெசனை
முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்ம அடுத்தது சும்மா இன்னைக்கு இந்த கிளாஸ்லேயே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பாடத்துக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுட்டு நம்ம வருவோம். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் லெசனை பார்க்கலாம். சாப்டர் 2 வந்து சில மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன்ஸ், எண்முறைகள்ங்கிற ஒரு பாடம். அந்த எண்முறைகள் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு நான் நடத்துகிறேன். அது தியரிட்டிக்கலாக பார்த்தோன்னா நமக்கு புரியாது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு அந்த பாடத்தை நம்ம நடத்துவோம். தென் வி வில் ஜம்ப் இன்டு தேர்ட் சாப்டர், சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பாடம், கணினி அமைப்பு தமிழ்ல. சாப்டர் 3ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சாப்டர் 3ல ஃபுல்லாக நம்ம இதை படிக்க போகிறது இதுதான். இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மைக்ரோ ப்ராசஸர் பற்றி படிக்க போகிறோம். தென் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னா ரேம், ரோம், ப்ரோம், ஈப்ரோம், இஇப்ரோம் பற்றி படிக்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த பாடத்தோட படிக்க போகிற கான்செப்ட். இதில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டிவைசஸை பற்றி படிச்சிருந்தோம். கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். கீபோர்ட்னா எப்படி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ், மவுஸ், டைப்ஸ் ஆஃப் மவுஸ், மானிட்டர், டைப்ஸ் ஆஃப் மானிட்டர், பிரிண்டர், டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர், சரியா? இன்ஜெக்ட் பிரிண்டர், நான் இன்ஜெக்ட் பிரிண்டர்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரி, இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். பிளாட்டர், இந்த மாதிரி நிறைய நம்ம இதை பற்றி எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சிபியூவில் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, மெமரினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இல்லை, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் லாஜிக்கல் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் யூனிட். அதோடைய சிக்னல்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பாடத்துலேயே பார்த்துருந்தோம். ரெஜிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறது இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு பார்க்குற ரேமு, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம், ரீட் ஒன்லி மெமரி, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி வந்து ப்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது இப்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது இப்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்டர் 3ல நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே இதுதான். சரிங்களா? இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, இது எல்லாமே ஃபஸ்ட்டு லெசன்லேயே பார்த்துட்டோம். இதில் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டாக எழுதி பார்த்துட்டோம். கண்ட்ரோல் யூனிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ரேம், ரோம், ப்ரோம், இப்ரோம் இதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறத தான் ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நுண்செயலிகளின் அடிப்படைகள் அப்படிங்கிறத உங்கள் புத்தகத்தில் இருக்கும். சரிங்களா? இந்த நுண்செயலியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நுண்செயலியை வந்து இங்கிலீஷில் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியை பற்றி திரும்ப சொல்ல போகிறோம். மைய செயலகம் அப்படிங்கிறது கணிப்பொறியோட ஒரு முக்கிய அங்கம் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் இட்ஸ் அ பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சிபியூ இஸ் த பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மைய செயலகம் தான் எல்லா செயல்களையும் செய்யும். இந்த மைய செயலகம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்செயலியை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? நுண்செயலிங்கிறது வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது இங்கிலீஷில். இந்த நுண்செயலி அதாவது மைக்ரோ ப்ராசஸர் 1970 தான் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பொது பயன்பாட்டுக்கு வருது. 1970 ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்ச நுண்செயலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4004, சரியா? 4004 அப்படிங்கிறது இது எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் அப்படிங்கிற நிறுவனம் தான் கண்டுபிடிச்சது. இது எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெல் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சி அறிமுகப்படுத்துகிறாங்க. சரியா? ஆக்சுவலி என்ன சார் நுண்செயலி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிலிக்கான் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலிக்கான் சிப் ப்ரோக்ராமபிள் சிலிக்கான் சிப்ஸ் அப்படிங்கிறதா. இந்த நுண்செயலியோட வேலைகள் என்னென்ன, சரியா? இந்த நுண்செயலியோட கிளாக் பல்சஸ் சொல்லுவாங்க. சரியா? கடிகார துடிப்புகளால் இந்த நுண்செயலி இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதோட இந்த பாடத்தை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிற பாடம் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டரை பற்றி ஏற்கனவே படிச்சிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்புறம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இதில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த சிபியூ மைக்ரோ ப்ராசஸர். ஏன் இந்த மைக்ரோ ப்ராசஸர், சிபியூ வந்து அடிப்படையே மைக்ரோ ப்ராசஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நுண்செயலியை பற்றின ஒரு விஷயங்களை மட்டும் இந்த வகுப்பில் நான்
முடிக்கிறோம். சரிங்களா, இதோடு நம்ம வகுப்பை முடிக்கிறோம். இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட், தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.